கரூர் பிரச்சனை பின்னணி இப்ப தெரிகிறதா? விஜய் ஏன் அவசரமாக சென்னை திரும்பினார்? வெளியான பகீர் சம்பவங்கள். கடந்த சனிக்கிழமை அன்று கரூரில் நடந்த சம்பவம் ஒரு எதிர்பாராத விபத்தா அல்லது திட்டமிட்ட சதியா என்று பலரும் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து கேள்விகளை எழுப்பி வருகின்றனர். அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக நடிகர் விஜய் மீது பழி சுமத்த வேண்டும் என்பதற்காக பின்னப்பட்ட சதிவலை என்று ஒரு சிலர் ஆளும் கட்சி திமுக மீது குற்றச்சாட்டுக்களை கூறி வருகின்றனர். கரூரை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் மீது பகிரங்கமாக சிலர் புகார் தெரிவித்து வருகின்றனர். தற்பொழுது இந்த விவகாரத்தில் கரூர் போலீசார் தாவேகா மாநில பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மற்றும் மாநில இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் சிலரை கைது செய்ய நடவடிக்கை எடுத்து வருவதாக பரபரப்பான தகவல் வெளியாகியுள்ளது. அதே நேரத்தில் இந்த துயர சம்பவம் நடந்த போது அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு சிலர் அப்போது நடந்த சம்பவங்கள் குறித்து வெளிப்படையாக கூறி வருகின்றனர். அந்த வகையில் கரூரை சேர்ந்த RK நிர்மல் என்ற IT ஊழியர் கூறியதாவது, விஜய் ஸ்பாட்டிற்கு வரும் வரை கூட்டம் அமைதியாக நடந்து கொண்டிருந்தது. அப்போது திடீரென ஜெனரேட்டர் மூலம் இயங்கிய மின் விளக்குகள் அணைந்தன. அப்போது ஒரு பெண் தன் குழந்தையை காணாமல் தேடியதால் மக்கள் மத்தியில் பீதி ஏற்பட்டது. அதன் பிறகுதான் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது என்று கூறியிருக்கிறார். அதேபோல் ரமேஷ் என்பவர் கூறுகையில், கூட்டத்தில் பேசிய விஜய் செந்தில் பாலாஜியை விமர்சித்து ஒரு பாடலை பாடினார். அப்போது மக்கள் உற்சாகம் அடைந்தனர். அந்த நேரத்தில் திடீரென போலீஸ் லத்தி சார்ஜ் செய்யப்பட்டது என்றும் கூறியிருக்கிறார். ரசிகர்கள் என்ற போர்வையில் சில சமூக விரோதிகள் கூட்டத்திற்குள் நுழைந்து செருப்பு வீசிய சம்பவமும் நடந்ததாக தெரிய வந்துள்ளது. இதனால் கரூரில் நடந்த இந்த சம்பவம் விபத்து அல்ல, ஒரு திட்டமிட்ட சதியாக இருக்கலாம் என்றும் பலருக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. எனினும் முழுமையான விசாரணைக்கு பிறகு இந்த தகவல்கள் உண்மையா என்பது தெரிய வரும். மேலும் நெரிசல் சம்பவத்தின் போது ஈரோடு கரூர் நெடுஞ்சாலையில் யாரும் தப்பிச் செல்ல முடியாதபடி சாலை முழுவதும் கயிறுகளும் பேனர்களும் கட்டப்பட்டிருந்ததாகவும் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் 4 மணிக்கு அங்கு சென்ற போது இந்த தடைகள் எதுவும் இல்லை என்றும் அதன் பிறகு அவை வைக்கப்பட்டிருக்கலாம் என்றும் சிலர் கூறுகின்றனர். இந்த சம்பவத்திற்கு பிறகு அரசு எடுத்த உடனடி நடவடிக்கைகளும் இதற்கு முன்பு நடந்த மற்ற விபத்துக்களுடன் ஒப்பிடும்போது பல கேள்விகளை எழுப்புகின்றனர். அமைச்சர் உட்பட அனைவரும் உடனடியாக கரூருக்கு வந்து துக்கம் விசாரித்தது, உடனடியாக இழப்பீடு அறிவித்தது, விசாரணை ஆணையம் அமைத்தது என அரசு மின்னல் வேகத்தில் விரைவாக செயல்பட்டது. ஆனால் இதற்கு முன்பு நடந்த ஏர் ஷோ விபத்து, கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் போன்ற நிகழ்வுகளின் போது இந்த அளவுக்கு அரசு உடனடியாகவும் உணர்வு பூர்வமாகவும் செயல்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஒருவேளை அந்த நிகழ்வுகளின் மூலம் பாடம் கற்று திமுக அரசு இந்த விஷயத்தில் விரைவாக செயல்பட்டிருக்கலாம் என்ற கருத்தும் முன்வைக்கப்படுகின்றது. மேலும் இந்த சம்பவம் நடந்தவுடன் விஜய் உடனடியாக அங்கிருந்து ஏன் புறப்பட்டு சென்றார் என்ற கேள்வியும் பலரால் எழுப்பப்படுகின்றது. ஆனால் விஜயை திருச்சியில் கூட தங்க வேண்டாம், உடனே சென்னைக்கு சென்று விடுங்கள் என்றும் காவல்துறை தரப்பில் வலியுறுத்தியதாகவும் ஒரு தகவல் உள்ளது. இந்த 2 தகவல்களும் ஊர்ஜிதம் செய்ய வேண்டிய தகவல்களாக உள்ளன. மேலும் இந்த ஒட்டுமொத்த நிகழ்வுகளும் அரசியல் சூழ்ச்சியா அல்லது மக்களின் அறியாமையா அல்லது துரதிருஷ்டவசமாக எதிர்பாராமல் நடந்த விபத்தா என்பது நீதிபதி அருணா ஜெகதீஷன் தலைமையில் நடந்து வரும் ஒரு நபர் கமிஷன் விசாரணைக்கு பின்புதான் முழுமையாக தெரிய வரும்.